الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்கராக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை, அல்லாஹு தஆலா நமக்கு ரமலானை கொடுத்து அதில் சில நோன்புகளை நோற்று நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அருள்மலையில் நனைந்தவர்களாக ரஹ்மத்துடைய பத்தில் பெரும்பகுதியை கடந்து நாம் இப்பொழுது மகுபிரத்தை இரண்டாவது பத்தை அடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு அடியானை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற அருளும் மன்னிப்பும் மகத்தான பெரும்பாக்கியமாகும். அல்லாஹ்விடத்திலிருந்து எவ்வளவு முக்கியம் அல்லாஹ்வினுடைய அருளோ, அதே போன்று இறைவனுடைய மன்னிப்பும் மிக முக்கியமான ஒரு அம்சம். எல்லா அடியார்களும் அதை விரும்புவார்கள். அன்பானவர்களே, அருளும் மன்னிப்பும் எவ்வளவு மகத்தானது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் பல இடங்கள்ல ரஹ்மத்தை பற்றியும் மகபிரத்தை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றான். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகிறது: இன்னர் ரஜுலு மின்கும், உங்களில் ஒரு மனிதர் லயஅமலு ஹத்தா யகூன பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா திராஉன், உங்கள ஒரு மனுஷர் அமல் செய்வார், சொர்க்கத்திற்கு தேவையான அமலை செய்து கொண்டிருப்பார். எந்த அளவுக்கு என்றால், சொர்க்கம் அவர் அடைவதற்கு ஒரு முழம்தான் மீதம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அமல் செய்து கொண்டிருப்பார். அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவருடைய மரணம் அவருக்கு நெருங்கிவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் அவர் தூரமாக்கப்பட்டு நரகவாதிகளுடைய நரகத்திற்கு தேவையான அந்த பாவத்தை அவர் செய்து விடுவார். நரகவாதியாக அவர் ஆகிவிடுவார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டே இருக்கின்றான், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அமல் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவர் சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரு முழம்தான் இருக்குது. அதற்கு முன்னாடியே அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் அவன் தூரமாக்கப்படுகின்றான்.
அவன் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். அந்த பாவம் எந்த அளவுக்கு என்றால் நரகவாதியாக அவன் ஆகிவிடும் அளவுக்கு பாவம் செய்து விடுகின்றான். இப்பொழுது அவனுடைய மௌத்து வந்து விடுகிறது. அவன் நரகவாதியாக அவன் ஆகிவிடுகின்றான். அன்பானவர்களே, ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது, அதே போன்று இன்னொரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான். எந்த அளவுக்கு பாவம் என்றால் அவன் நரகத்தை அடைவதற்கு ஒரே ஒரு முலம்தான் மீதம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு பாவம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வேளையில் இறைவனிடத்தில் கேட்ட மன்னிப்போ இறைவனுடைய அருளோ அவனுக்கு கிடைத்து அவன் நல்லமல் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். அவனுடைய நேரம் மௌத்து வந்து விடுகின்றது. அவன் சொர்க்கவாசியாக அவன் மரணித்து விடுகின்றான். அன்பானவர்களே, இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் நல்லமல்களும் செய்ய முடியும். இறைவனுடைய ஒரு மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அந்த மனிதன் சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனுக்கு ஆக முக்கியம் இறைவனுடைய அருள், இறைவனுடைய மன்னிப்பு. இந்த இரண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால் தான் முதல் 10 நம்ம இறைவனிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளனே, எங்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக. நீ மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றாய், மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கின்றாய். இறைவனுடைய அருளை வேண்டக்கூடிய முதல் 10 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில பல இடங்கள்ல ரஹீம் என்று கூறுகின்றான். நிகரற்ற அன்புடையோர், அர் ரஹ்மான் இர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோர் என்று அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் ரஹீம் என்று சொல்கின்றானோ அதோடு சேர்த்து கஃபூருர் ரஹீம், மன்னிப்பாளன் என்ற அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்கின்றான். நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது எண்ணிலடங்காத தன்னுடைய பாசத்தையும் தன்னுடைய நேசத்தையும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு சொல்கின்றான், கஃபூருர் ரஹீம், மன்னிப்பை அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல கஃபூர் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் வருகிறது. அன்பானவர்களே, ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலில் உலகத்தில் கேட்ட துஆ, பிரார்த்தனை. அந்த துஆவில் 2 விஷயம் மிக கவனிக்கத்தக்க விஷயம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், வகாலா ரப்பனா வலம்னா. அந்த 2 பேரும் கேட்டார்கள், எங்களுடைய இறைவனே, வலம்னா, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், அன்புசனா, எங்களுக்கு நாங்களே பாவம் செய்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எங்கள் மீது அருள் புரியாவிட்டால், வ தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது அருள் புரியாவிட்டால், லனக்கூனன்ன மினல் காஃபிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம், எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது அருள் புரிவாயாக என்று ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துஆ. அன்பானவர்களே, முதல் மனிதர்கள் கேட்ட துஆவிலேயே 2 விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம். ஒன்று இறைவனுடைய அருள், இன்னொன்று இறைவனுடைய மன்னிப்பு. இறைவனுடைய அருள் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று இறைவனுடைய மன்னிப்பு முக்கியம். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதன் நல்லமல்கள் செய்ய முடியும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு தகுதியான அமல்களை செய்ய முடியும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நாம் சொர்க்கவாசிகளாக ஆக முடியும். அதே போன்று இறைவனுடைய மன்னிப்பு இருந்தால்தான் நாம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அன்பானவர்களே, அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் துஆ செஞ்சாங்க. குர்ஆன் கூறுகின்றது,
இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அன் அஸ்அலுக மா லைஸ லீ பிஹி இல்ம் இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி. யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால், என் மீது நீ அருள் புரியாவிட்டால் நான் லனகூனன்ன மினல் காசிரீன், நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்டார்கள், மக்ஃபிரத்தை கேட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை கேட்டார்கள், அருளை கேட்டார்கள். அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சம்பவம் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றுவிட்டு இறைவனிடத்தில் பேசிவிட்டு அவர்கள் வருவதற்கு முன்பதாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் வழி தவறி சென்று அவர்கள் காளை கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த சிலையை வணங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உணர்ந்து நாம் பாவம் செய்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோமே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சி மன்னிப்பு கேட்கும் பொழுது இவ்வாறாக அவர்கள் கேட்டார்கள், இறைவனே, எங்களுடைய இறைவனே, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டாவிட்டால், அருள் புரியாவிட்டால், ரப்பனா வயகுபிர் லனா, இறைவா எங்களை நீ மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் பனு இஸ்ரவேலர்களும் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அருளும் மன்னிப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு முஃமின் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பும் அருளும் இல்லாத வாழ்க்கையை குர்ஆன் சொல்கின்றது. அது நஷ்டமடைந்த வாழ்க்கை, நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கை. அந்த அருளையும் நாம் மன்னிப்பையும் அதிகமாக இறைவனிடத்தில் கேட்டு பெற வேண்டிய ஒரு ரமலானில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இறைவனின் அருளால் தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் மீது அருள் புரியாவிட்டால், இறைவனுடைய அந்த கிருபை நம் மீது இல்லாவிட்டால், அவனுடைய ரஹ்மத் நம் மீது இல்லாவிட்டால், அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம முஸ்லிமாக இருக்க முடியாது. இஸ்லாமும் முஸ்லிமாகவும் நாம் இருக்கிறோம் என்றால், இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பேருபகாரம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கின்றான், அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கின்றான் உங்களிலிருந்து, வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இது தீனுல் இஸ்லாத்தில் கஷ்டமில்லாத தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்ம முஸ்லிம்களாக நம்மளை தேர்ந்தெடுத்து தீனுல் இஸ்லாத்தில் வைத்திருக்கின்றான். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹுவ ஸம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு இறைவன் முஸ்லிம் என்று, உங்களுக்கு முஸ்லிமீன்கள் என்று பெயர் வைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, தீனுல் இஸ்லாத்திற்கு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்றால் இறைவனுடைய பேருபகாரம், இறைவனுடைய அருள். இந்த அருள் இல்லாவிட்டால் நம் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது, நல்ல காரியங்கள் செய்திருக்க முடியாது, கலிமா சொல்லிருக்க முடியாது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றிருக்க முடியாது, தொழுதிருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய அருள்தான் நம்மை முஸ்லிமாக இருக்க செய்திருக்கின்றது, கலிமா சொல்ல வைத்திருக்கின்றது, பள்ளிக்கு அழைத்து வந்திருக்கின்றது. இறைவனுடைய அருள் தான் நம்மை தொழுக செய்திருக்கின்றது. இறைவனுக்காக ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதற்கும் இறைவனுடைய அருள் தான் ஆக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று இறைவன் நம்மளை சகோதரத்துவத்தோடு படைத்திருக்கின்றான். சகோதரர்களாக, ஒற்றுமையாக, குடும்பத்தினர்களாக அல்லாஹு தஆலா திருவரை சொல்லும் பொழுது, உங்களுக்கு
சகோதரத்துவத்தை கொடுத்திருக்கின்றோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் நீங்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை சரி செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு சில உறவுகளை கொடுத்திருக்கின்றான். இதுவும் இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள். ஒன்று குடும்ப உறவு, இரத்த உறவு. இரண்டாவது திருமணத்தின் பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய புது புது உறவுகள். மூன்றாவது இஸ்லாமிய உறவு, ஈமானிய உறவு, சகோதரத்துவ உறவு. யாரு கூடெல்லாம் நாம் பழகுகின்றோமோ அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய உறவு. அன்பானவர்களே, ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருப்பவர்கள் ஜும்மாவுடைய பயானை கேட்பது அவர்களுக்கு கடமை. அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை விட இந்த பயானை கேட்பதுதான் சிறந்தது. அன்பானவர்களே, 3 விதமான உறவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த உறவு இல்லாட்டினா உலகத்துல வாழ்றது ரொம்ப சிரமம். இதுவும் இறைவனுடைய அருள். குடும்ப பந்தம், தாய் தந்தை, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை, இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் நம்ம குடும்ப உறவாக இருக்க முடியாது. குடும்ப உறவாக நாம் இருக்க முடியாது. சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அன்பானவர்களே, அனாதையாக ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான். யாரும் இல்லை ஆதரவுக்கு. தாய் தந்தைகள் இருந்ததுனால நம்ம இன்னைக்கு உருவாகி நல்ல முறையில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அது காரணமாக வைத்திருக்கின்றான். ஒரு திருமண பந்தம், அதுவும் ஒரு மிகப்பெரிய அருள். திருமணம் இல்லாவிட்டால் கடைசி வரைய அவருடைய வாழ்க்கை கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதே போன்று ஈமானிய சொந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், இதுவும் ஒரு விதமான இறைவனுடைய அருள். இந்த அருள்களை எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலாவினுடைய கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்ப அல்லாஹ் நம் மீது கிருபை செய்யாவிட்டால் நாம் இந்த உலகத்துல நிம்மதியாக ஈமானோடு சந்தோஷத்தோடு நல்லமல்கள் புரிந்து நாம் வாழ முடியாது. அன்பானவர்களே, அதே போன்று இறைவனுடைய மன்னிப்பு இல்லாவிட்டாலும் ஒரு மனிதன் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான். இறைவனுடைய கிருபை மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்காது, அதோடு சேர்ந்து மன்னிப்பும் கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு தரா, ஆனா கிருபை செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா கிருபை செய்தால்தான் மன்னிப்பு என்பது கிடைக்கும். கிருபையும் அருளும் மன்னிப்பும் ஒன்றோடு சேர்ந்தது. தாயில்லாமல் குழந்தை பிறக்குமா என்றால் முடியாது. அதே போன்றுதான் அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் மன்னிப்பு என்பது கிடைக்காது. அதனால் தான் 2வது 10 அடையக்கூடிய நாம் சில நாட்களில் இறைவனிடத்தில் அது மன்னிப்புடைய 10, மன்னிப்பை நாம் அதிகமாக வேண்ட வேண்டும். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக சொல்கின்றான், வலைஸத்தித் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத். ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவமான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அவனுக்கு மௌத்து நெருங்கிவிடும் பொழுது அவன் இறைவனிடத்தில் இன்னி துபுத்துல்லான், யாரெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். கடைசி நேரம் மௌத்துடைய நெருக்கம், தொண்டைக்குழியில மௌத்துடைய நேரம் வந்துருச்சு, சக்கராத்துடைய நிலைமை, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலைஸத்தித் தௌபத்து, அவருக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, மௌத்து வரைய மன்னிப்பை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. மௌத்துடைய நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். வாலிபம் என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், வாலிபர்களா இருக்கிறோம், இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படி நினைத்து கொண்டிருக்க கூடாது. மௌத்து எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது.
மன்னிப்புக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றான், நேரம் கொடுத்திருக்கின்றான். எப்பெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கையேந்தி கண்ணீர் சிந்தி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றோமோ அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அன்பானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மன்னிப்பு என்ற அந்த வார்த்தையை 3 விதமாக கூறுகின்றான். ஒன்று கஃபூர், மன்னிப்பாளன்; காஃபிர், மன்னிக்க கூடியவன்; கஃபார், மன்னிக்க கூடியவன் என்ற அந்த வார்த்தையை 3 விதமான இடங்கள்ல கூறுகின்றான். கஃபார் என்ற வார்த்தை, மன்னிப்பாளன் என்ற வார்த்தை 5 இடங்கள்ல வருது. காஃபிர், மன்னிப்பாளன் என்ற அந்த வார்த்தை ஒரு இடத்துல வருது. கஃபூர் என்ற அந்த வார்த்தை மட்டும் குர்ஆன்ல 90 இடங்கள்ல கஃபூருர் ரஹீம், கஃபூருர் ரஹீம், கஃபூருர் ரஹீம் திரும்ப திரும்ப உங்களுடைய இறைவன் அளவற்ற அருளாளனும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் திருமறையில சொல்லி இருக்கிறான். மன்னிப்பை விரும்பக்கூடியவன் இறைவன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸே குதுசிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக தஅவுதனி வரஜௌதனி ஃபகஃபர்து லக, என்னிடத்தில் ஆதரவு வைத்து, என்னிடத்தில் மன்னிப்பை ஆதரவு வைத்து நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் அலாமா கான மின்க வலா உபாலி, நான் உன்னை மன்னிப்பேன், உன்னை நான் மன்னிப்பேன். ஃபகஃபர்து லக, எனக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது, நீ என்ன மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் உன்னை மன்னிக்கிறேன். அடுத்து ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது, யா இப்ன ஆதம் லவ் பலகது துனூபக அனானஸ் ஸமா, வானத்தின் முகடளவு நீ பாவம் செய்து என்னிடத்தில் நீ மன்னிப்பு தேடி வந்தால், சும்ம இஸ்தக்ஃபிர்னி ஃபகஃபர் லக ஃபகஃபர்து லக, நான் உன்னை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவு உங்க பாவம், வானத்தின் முகடளவு பாவம் செய்து விட்டான், அல்லாஹ்விடத்தில் வந்து கையேந்துகிறான், மன்னிப்பு தேடுகின்றான், இறைவனே நீ மன்னித்து விடு என்று கண்ணீர் சிந்துகிறான். அல்லாஹ் சொல்கின்றான், நான் உன்னை மன்னித்து விடுவேன். எந்த அளவுக்கு பாருங்க, இரக்க குணமுடையவன், கஃபார், மன்னிப்பாளன். ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது, யா இப்ன ஆதம் இன்னக லஅதௌதனி பிகிராபில் அர்தி கதாயா, பூமியின் அளவு நீ பாவத்தோடு நீ என்னிடத்தில் வந்தால், சும்ம லகீனி, என்னை சந்தித்தார், லா உஷ்ரிகு பி ஷைஆ, என்னைக்கு யாரை கொண்டும் இணை வைக்காமல் இருந்தார், ஷிர்க் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பூமி அளவு நீ பாவம் செய்திருக்கிறாய், என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் லஅதைது பிகராபிஹா, பூமி அளவு மன்னிப்பை கொண்டு உன்னிடத்தில் நான் வருவேன், மக்ஃபிரத்துன், உன்னை மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் மன்னிப்பு கேட்க நாம தயாரா இருக்கிறோமா? கண்ணீர் சிந்த நாம தயாரா இருக்கிறோமா? ஒரு 5 நிமிடம் தினமும் பாவ மன்னிப்பு தேட நமக்கு தயாராக இருக்கின்றோமா? குர்ஆனுடைய ஒரு ஆயத், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு கிருபையாளன் பாருங்க. பாவம் செய்துகிட்டே இருந்தான், வந்து மன்னிப்பு கேட்கிறவன விரும்புகிறான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட ரப்பை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்தார், ஹபீப் பின் ஹாரிஸ் என்ற ஒரு சஹாபி. யா ரசூலல்லாஹ், பாவ சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன், ஆனா மறுபடியும் பாவம் செய்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, மறுபடியும் நீ தௌபா செய்ய. மறுபடியும் சுத்தி வந்தார் அந்த சஹாபிட்ட. அந்த சஹாபி நபி உங்கள்கிட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ், மறுபடியும் நான் பாவம் செய்யறேன், மறுபடியும் தௌபா செய்யறேன், இது தொடர்ந்துகிட்டே இருக்குது, விட முடியல. நபி உங்கள்கிட்ட வந்தார் அந்த சஹாபி. நபி உங்க சொன்னாங்க, மறுபடியும் தௌபா செய்,
பாவம் திரும்பி திரும்பி செய்யறியா, திரும்ப திரும்ப தௌபா செஞ்சுக்கிட்டே. அந்த சஹாபி 3வது தடவை சொன்ன பிறகு நபி அவங்க சொன்னாங்க, திரும்ப நீ தௌபா செய். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு அக்பர் மின் துனூபிக யா ஹபீப், உன் பாவத்தை விட இறைவனுடைய மன்னிப்பு மிகப்பெரியது. நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் உன்னை விட இறைவன் மிகவும் பெரியவன், மன்னிப்பாளன். அதனால நீ மன்னிப்பை இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இரு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். என்றால் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இறைவனிடத்தில் இறைவனுடைய அருளையும் மன்னிப்பையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் பாலித்து அவனுடைய மிகப்பெரிய அந்த மன்னிப்பை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நம் சகோதரர்களுக்கும் நம் சந்ததியினருக்கும் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.